Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 days strategy. கரெக்டாக உங்களுக்கு வந்து 30 days தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 3 daysல உங்களோட ஜெஇ மெயின் செகண்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட்டும் வந்துடும். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும்னா உங்களுக்கு சுத்தமாக டைமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 month கூட கிடையாது. 20th அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி சஜஷன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க, சார் 30 days ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார், எப்படின்னா படிக்கணும்னே தெரில, அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, ஜெஇ அட்வான்ஸ் வந்து ஜெஇ மெயின்ஸ் மாதிரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய பேட்டர்ன், லாஜிக், அந்த மேஜிக் எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெஇ மெயின்ஸோட நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஜெஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அது ஏன் இந்த பர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்க, ஏன் இந்த நார்மலைசேஷன் கொண்டு வந்தாங்க, எல்லாமே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டராகவே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஜெஇ அட்வான்ஸில் பர்சன்டேஜ்லாம் கிடையாது, பர்சன்டேஜ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் எக்ஸாம் நடக்கும், கரெக்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கட் ஆஃப்லேருந்து எல்லாமே அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஜெஇ மெயின்ஸ் கூட ஒரு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் திடீர்னு அதிகமாக இருக்கும், மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், அதுக்கான டிரான்ஸ்பரன்சி என்டிஏ கம்ப்ளீட்டாக அவங்க வந்து காட்டுறது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கானா இல்லை, ஆனால் ஜெஇ அட்வான்ஸ் இருக்கும். ஏன்னா இதை கண்டக்ட் பண்ணுறது மோஸ்ட்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெஇ அட்வான்ஸில் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்கே இருக்காது. மோஸ்ட்லி ஏதாச்சும் 1-2 எரர்ஸ் வந்தால் வரலாம், ஆனால் மோஸ்ட்லி என்டிஏ மாதிரிலாம் இவங்கள்ட்ட எரர்ஸே வராது. ஏன்னா இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஐஐடிஸ் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க தான் மாறி மாறி வருவாங்க. அவங்க தான் இந்த ஜாப் போர்டுன்னு சொல்லுவாங்க, ஜெஇ அபெக்ஸ் போர்டு. அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷமும் ஒரு ஐஐடிஸ் அவங்க தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போன வருஷம் ஐஐடி கான்பூர், அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ். வழக்கமாக ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. 2024 ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே சொன்ன ஒரு விஷயம், பிஒய்க்கு சால்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2024 பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஏதோ ஒரு பேப்பர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸே டவுன் ஆகிடும். ஐயோ நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு போலையே, நம்ம படித்தது எதுவுமே வரல, ஜெஇ அட்வான்ஸ் வேறு மாதிரி போகல, நான் ஜெஇ அட்வான்ஸே விட்டுடுறேன், நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பசங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜெஇ அட்வான்ஸோட அந்த பேட்டர்ன் லாஜிக்கே வேறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கேமை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஜெஇ அட்வான்ஸ் தட்டி தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்துட்டு போராடுறது, அதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரிசல்ட் வந்தோடனே டாப் 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸில் வருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எத்தனை லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் 16 lakhs, அடுத்த வருஷம் மேபி 17 வரலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 20 lakhs வரலாம். எத்தனை லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதில் டாப் 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க கேட்டகரி வைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 2,50,000லேருந்து 10% கூட கிடையாது ஐஐடி சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் ஜாப் இவங்களோட போர்டில் இருந்தால், அதாச்சும் ஒரு தடவை ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கமிட்டிலேருந்து இவங்க வந்துட்டு ஒரு அபெக்ஸ் போர்டுன்ட்டு ஒரு பெரிய பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாலாம் தான் எடுத்திருக்கேன். போன வருஷம் ஆக்சுவலாக சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்க்ரீஸ் பண்ணி 18,166 கொஞ்சம் முன்ன பின்ன, அதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒரு 2-3 சீட் வந்து முன்ன பின்ன மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லியில் டோட்டலாக 1239 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் ஒரு 2 சீட் பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் தருவாங்கன்னா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் அகாடமி, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கோட்டா சீட்டுன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் தாராளமாக சீட் தருவாங்க. ஸோ அதனால் டிஃபென்ஸ் சர்வீஸ், அதாச்சும் டிஃபென்ஸ் சர்வீஸ்னால் நீங்கள் நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பீங்க, சார் எக்ஸ் சர்வீஸ் மேன் சார் எங்கள் அப்பா, அதனால எனக்கு கிடச்சிருமா சார் அப்படின்னா கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிஃபென்ஸு இந்த கோட்டா வரணும் அப்படின்னா அது சொல்லாமான்னு தெரியல, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து மிலிட்ரியில் இருந்து
வார் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அவங்களுக்கு பெர்மனன்ட் வூண்டு இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம நாட்டிற்காக உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் தானே தவிர நீங்கள் சேஃபாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய கோட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த கோட்டா வச்சு 1-2 சீட் அதிகமானதுனால போன வருஷம் 18,188 சீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 28 சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரிலீஸ் ஆகிடும். போன வருஷம் அதே 2,50,000 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2,50,000 தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் கேண்டிடேட்ஸ், இதுலேயும் வந்துட்டு அகைன் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் முன்னாடி சொன்னது தான் அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஜெய் மெயின்ஸ் மாதிரி இது 3 hours முடிகிற எக்ஸாம் கிடையாது. பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 எக்ஸாம் இருக்குது. 1 full day நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக அதே சுச்சுவேஷனில் எழுதுங்க. ஏன்னா 9 to 12 திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா 2 to 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நடுவில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரியாது. ஈவினிங் ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் பேப்பரை விட ஈவினிங் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். அந்த டயர்ட்னஸ்லாம் இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸில் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப லைட்டாக சாப்பிடுங்க. மதியானம் அன்னைக்கு போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மூளையே வேலை செய்யாது. நீங்கள் போராடினாலும் மூளையே வேலை செய்யாது. அதுவும் கடையிலலாம் வந்துட்டு அவங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. நம்ம வீட்டிலனா கூட அவங்க வந்துட்டு நமக்காக கொஞ்சம் பார்த்து செய்வாங்க. கடையில் அப்படிலாம் அவங்க செய்யவே மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஃபுட்லாம் ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் போகிறப்ப மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஒரு லைட் ஃபுட்டாக நீங்கள் ஹோம்மேடாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜேஇ அட்வான்ஸுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண வேண்டியது உங்களோட மூளையை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட மைண்ட் செட். அந்த மூளை இருக்குதே மூளைங்கிற மாதிரி அந்த மூளையை கொஞ்சம் ஏமாற்றி எப்படி மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த 1 month ட்ரெயின் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் இப்போ இருந்து வீக்லி நீங்கள் வந்து ஒரு 3 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா சூப்பர். இன்னும் முடிஞ்சா 4 எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அல்டர்னேட்டிவ் டேஸில். ஆனால் ஒரு விஷயம், ஒரு மார்க்கும் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டில் மார்க் அதிகமாக வருது கம்மியாக வர்றது செகண்டரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க, அந்த டைம் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணீங்களா, உங்களுக்கு படித்ததை ஞாபகப்படுத்த முடிஞ்சுதா, நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண முடியுதா, ப்ராப்ளம் சால்விங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 360. இது வந்து எக்ஸாக்டாக 360 இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் மாறும். திடீர்னு 340 ஆகலாம், திடீர்னு 380 மாறலாம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச பேட்டர்னில் வச்சுருவாங்க. அதாச்சும் இந்த ஜேஇ அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை என்ன சொன்னேன், சப்ஜெக்டாக படிச்சுட்டு வாங்க. மார்க்கை பற்றில நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பேட்டர்ன் என்னவா இருந்தால் பேட்டர்ன் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேண்டியது சப்ஜெக்ட் தானே. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ மேக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது, 11th 12th தான் கொஷின்ஸ் வரப்போகுது, அதுக்கு எதுக்கு பயப்படணும். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜேஇ அட்வான்ஸோட இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு ஈஸியாக வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களும் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம், ஜேஇ மெயின்ஸ் முன்னாடி ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு ப்ரொஃபஸர்ஸ். இப்போ இருக்கிறவங்க அவங்க பீரியடுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம், ஒரு ஸ்டேஜில் அவங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணி தான் இப்போ அந்த லெவலில் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே பசங்களுக்கு வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அவங்க சப்ஜெக்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கீமை நம்ம வைப்போம், கரெக்டாக இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பேசிக்கலாக இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் முன்ன பின்ன மாறலாம். அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். டோட்டல் தேர் வில் பி 48 questions மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ அட்வான்ஸ் is not about being strong in one subject, it's about being consistent in all 3. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜேஇ மெயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸில் 99%, கெமிஸ்ட்ரியில் 99% எடுத்துகிட்டு ஃபிசிக்ஸில் 95, 94 எடுத்திங்கன்னா ஓவராலாக செக்ரிகேட் பண்ணி டோட்டல் பர்சன்டேஜ் தான் வரும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரேங்காக கன்வெர்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் பர்சன்டேஜ் எதுவும் கிடையாது.
ஆனால் இங்கே பெர்சன்டேஜ் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்கமிங் ஸ்லைட்ஸில் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறேன் கதையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் மினிமம் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து சர்வைவே பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளூக்கில் நான் போயிட்டேன் சார் அப்படின்னாலுமே அங்கே போயிட்டு சர்வைவ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இவங்க இவ்வளோ டஃப்பாக சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் அது இதுன்ட்டு உங்களை ஒரு குழப்பி விட்றாங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து 2026 வரைக்கும் 2025 வரைக்கும் நீங்கள் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வழக்கமாக சொன்னது தான், ஈஸியானதுலேருந்து ஆரம்பிங்க. ஐஐடி மெட்ராஸ் 2024 ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2017-18 ரெண்டுமே பார்த்தீங்களா, ஐஐடி மெட்ராஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் 2018 வந்து ஐஐடி கான்பூர் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க போன வருஷம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டஃப் தான் கொஷின் பேப்பர். அதாச்சும் மாட்ரேட் டு டஃப்னு சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப டஃபஸ்ட்டும் கிடையாது, மாட்ரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 வருஷத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் எதெல்லாம் மாட்ரேட் டு டஃப்னு மென்ஷன் பண்ணிருக்கணும் அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு டஃபஸ்ட்டை வேணும்னா பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு ஒரு ஆர்வக்கோளாறில் கூட நான் சொல்லிட்டேன் அது என்ன டஃபஸ்ட்டு நமக்கு இது இல்லாததா தட்டுறோம் தூக்குறோம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு எடுத்தோடனே 2022 ஐஐடி பாம்பே வச்சாங்க. ஹிஸ்ட்ரியிலே டஃபஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 2022 ஐஐடி பாம்பேவும் சரி, 2016 குவாஹாட்டி, அதே மாதிரி ஐஐடி பாம்பே எப்போ வச்சாலுமே அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் கொஷின் பேப்பர்னா டஃப்பாக தான் இருக்கும், அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், அவங்களோட ஈகோன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் டஃப்பாக இருக்கும். ஐஐடி பாம்பே செட் பண்ணுறாங்கனாலே, ஸோ ஐஐடி குவாஹாட்டி அதை விட டஃப்பாக செட் பண்ணாங்க. போட்டி போட்டு பண்ணிருப்பாங்க போல் 2016. ஸோ இந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் தயவு செஞ்சு இப்போதைக்கு பார்த்துடாதீங்க. நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு உச்சகட்ட பயம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ரியாலிட்டி செக் மார்க்ஸ் வெர்சஸ் ரேங்க். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுத்திருந்தா அப்ராக்சிமேட்டாக 17,000 ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ 17,000 ரேங்க்குக்கு உங்களுக்கு டாப் ஐஐடிஸ்லாம் கிடைக்காது, கொஞ்சம் லோவர் ஐஐடிஸ் டயர் 3 ஐஐடிஸ் தான் கிடைக்கும். அங்கேயுமே பெஸ்ட் பிரான்ச் கிடைக்குமான்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் ஒரு அப்ராக்சிமேஷன், இதெல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான், அதை வச்சு சொல்கிறேன். அதுவே இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் ஈஸியாக வந்தாலுமே 115 போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி 2025 விட டஃப்பாக கேட்டாங்கன்னா 100 அந்த ரேஞ்சிலே கூட வரலாம். ஓகே, அது வந்து முன்ன பின்னா மாறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் தெரியும். அடுத்து கீ இன்சைட்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் இஸ் நாட் அபவுட் ஸ்கோரிங் வெரி ஹை மார்க்ஸ். ஈவன் 30% மார்க்ஸ் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஐஐடியில் ஒரு சீட் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் அந்த ஐஐடி டேகுங்கிறது செம்ம வேல்யூபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம சொல்லலாம், ஒரு சில ஐஐடிஸ்லாம் டாப் 100 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயே இல்லையே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸாக இன்ஜினியரிங் காலேஜஸாக கன்சிடரே பண்ணலையே சார், அப்படிலாம் நீங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். ஆனால் அட்லாஸ்ட் ஐஐடி தான். ஓகே, சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஐடிக்கான அந்த பவர் தனி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஜாலியாக வளர்ந்து போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாட் திஸ் மீன்ஸ் ஃபார் யூ, யூ டோன்ட் நீட் பர்ஃபெக்ஷன். நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், தேவையே இல்லை. நீங்கள் கொஞ்சம் படித்தாலுமே நிறைய பிஒய்க்கு சால்வ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யூ நீட் ஸ்மார்ட் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். நான் வந்து சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ நீட் டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்கிங், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட அக்யூரஸியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிரைட்டீரியா ஃபார் இன்க்ளூஷன் இன் அ ரேங்க் லிஸ்ட். இதுதான் வந்துட்டு போன வருஷம் ரேங்க் லிஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5%, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் கட் ஆஃப். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 7 மார்க்ஸ் ஈச் சப்ஜெக்ட்.
அதுக்கப்புறம் 74 மார்க்ஸ் எடுத்திருந்தா பாஸ். நான் 30% எடுத்திருந்தா உங்களுக்கு சூப்பர்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா 20% எடுத்திருந்தா கிளியர். ஆனால் உங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. குவாலிஃபை ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து இதில் அப்பியர் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து குவாலிஃபை ஆகுறவங்க ஒரு 50,000 அரௌண்ட் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஜெய் அட்வான்ஸை குவாலிஃபை பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு 18,000 ரேங்க்குள்ளார இருந்தால் மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மினிமம் அக்ரிகேட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இந்த லிஸ்ட்டில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரி 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுலையுமே உங்களுக்கு நல்ல ரேங்க் வேணும், இல்லைனா வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு நல்ல ரேங்க் இருக்குன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் மினிமம் மார்க்ஸ் ரொம்ப 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 கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேசிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஐஐடியே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதுலேயும் போன வருஷம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாங்க. சவுத் இந்தியன் கேட்டரில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஐடி திருப்பதி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. போன வருஷத்துலேருந்து ஐஐடி மெட்ராஸ் அவங்க 1 year ட்ரைனிங் தராங்க. ஸோ நீங்கள் 1 year ஐஐடி மெட்ராஸ்குள்ளார இருக்கலாம், ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அந்த 1 year அந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேசிக் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 11th 12th அந்த சிலபஸோட கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 yearsக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே வந்து அவங்க சொல்லி தருவாங்க. ரொம்ப ப்ராப்பராக சொல்லி தருவாங்களான்னு தெரியாது, நீங்கள் தான் கற்றுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களோட சீட் அவங்க வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ அதனால் அதில் வந்து மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜ் கிடைச்சதோ அங்கே மட்டும் தான் நீங்கள் போக முடியும். ப்ரிப்பரேட்டரி கோர்ஸை வச்சு வேறு எங்கேயும் நீங்கள் வந்து போக முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் நான் ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டேன் அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா விட மாட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். So next my dear students, in JEE Advanced selection is more important than perfection. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ ஓவர் அட்டெம்ப்டிங் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் அட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சில்லி மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மட்டும்தான் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் விட்டுட்டீங்கன்னா மார்க் போகிறது பிரச்சனை இல்லை, ரேங்க்கு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு அப்படி போயிடும், அது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இந்த 30 daysல உங்கள் பிரெயினை நல்லா ட்ரெயின் பண்ணி ஏமாற்றி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேக்ஸிமைஸ் அக்யூரசி, அட்டெம்ப்ட் ஒன்லி கான்ஃபிடென்ட் கொஷன்ஸ். ஓகே, அடுத்து கொஷன் அட்டெம்ப்ட் ஆர்டர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்கும், நிறையா உங்களுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கான எனாஃப் டைமும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆரம்பிங்க. ஏன்னா மேட்ச்சில் நீ ஒரு 2 ஆப்ஷன் கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்துட்டு ரிமைனிங் எல்லாமே அடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு வந்து மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் வரும். அது இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் மேட்ரிக்ஸ் கொஷின்ஸ் வருதோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. மேட்ரிக்ஸ் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து சால்வபிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் வாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு கொஷின் தான், ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெளிவாக அடிச்சிடலாம். அடுத்து நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். லாஸ்ட்டில் மல்டிபிள் செலக்ட் கொஷனுக்கு வாங்க. எடுத்தோடனே வந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாட்டிப்பீங்க. ஸ்டார்ட் வித் ஹை கான்ஃபிடன்ஸ் அண்ட் லோ ரிஸ்க் கொஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் வந்துட்டு லாஜிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராக் த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து எம்எஸ்கியூக்கு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மார்க்கிங் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எம்எஸ்கியூனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க, இல்லை 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அது வந்து எம்சிக்யூ. எம்எஸ்கியூனா 1 கரெக்டாக இருக்கலாம், 2 கரெக்டாக இருக்கலாம், 3 கரெக்டாக இருக்கலாம், 4மே கரெக்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 4மே கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஒரு 2 மட்டும் தான் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் மார்க் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கே வந்து பார்ஷியல் மார்க்கிங் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிக்யூஸ்க்கு உண்டு. நியூமெரிக்கல் ஆன்சர் டைப்புக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேட்சுக்குமே பார்ஷியல் மார்க்கிங் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் கேன் இன்க்ளூட், இதுதான் இவ்வளோ நான் சொன்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹிடன் ட்ரூத், நோ ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். நான் முன்னாடி சொன்னதான் ஒரு ஐஐடிஸ் ஒரு மாதிரி நடத்துவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்பிரெடிக்டபிள் மார்க்கிங் ஸ்கீம், அதான் முன்னாடி சொன்னது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
சப்ஜெக்டை படிச்சுட்டு வாங்க, எக்ஸாமை எழுதிட்டு போங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்? வேற ஒன்றும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். சப்ஜெக்டை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வாங்க, அது போதும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் வித் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சார் நான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு வந்து கொஞ்சம் தியரி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கேன், எனக்கு குறிப்பிட்ட மேக்ஸில் இந்தந்த டாபிக் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ இந்தந்த டாபிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 டாபிக்ஸ் தெரியாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கால்குலஸ், மேட்ரிக்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், வெக்டார்ஸ் அண்ட் 3D ஜியாமெட்ரி, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 வந்துடும். இந்த 5 to 6 நீங்கள் தெளிவாக அடிச்சிங்கனாலே அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த 4 கான்செப்ட் போதும். ஆனால் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா மற்றதுமே ட்ரிக்னாமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனல், என்னோட மெயின் சேனல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், அந்த லிங்க்குமே நான் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ அட்வான்ஸ் ப்ராப்ளம், அதாச்சும் ஒரு கொஷனு நானே எதிர்பார்க்கலாம் 40 minutes சால்வ் பண்ணிருப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானே வந்துட்டு சால்வ் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 to 15 minutes நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ½ an hourக்கு மேலே நான் சால்வ் பண்ணிருப்பேன். அந்தளவுக்கு அந்த கொஷனோட பியூட்டி நமக்கு வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் டீச் பண்ணுறதுக்கு ½ an hour எடுத்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு யுவர் ப்ரிப்பரேஷன் இன்கம்ப்ளீட் வித்தவுட் மார்க் டெஸ்ட். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மார்க் டெஸ்ட் எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணலன்னா மார்க் டெஸ்ட் எழுதுறதும் வேஸ்ட்டு தான். ஏன்னா ரிவிஷன் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணுவீங்க, ஓ இந்த இடத்த விட்டுருக்கேன், ஸோ இந்த இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த சாப்டர்ஸ் நான் தெரியும்னு நினச்சேன், ஆனால் எக்ஸாம் எழுதுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டே டைம் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப எப்படி நீங்கள் எக்ஸாம் ஹால் எழுதிங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 9 to 12, 2 to 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சேம் டெஸ்ட் அதே மாதிரி எழுதணும். அப்போனா தான் உங்கள் பிரெயினுக்கே ஓகே இது எதோ இன்னொரு எக்ஸாம் எழுத போகிறான், ஸோ சும்மா போயிட்டு எழுதிட்டு வருவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகணும். ஓகே, அதுக்கப்புறம் we tend to repeat same mistakes when in pressure. ஸோ ப்ரெஷரில் இருக்கிறப்ப சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணுவோம். அதனால அந்த ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பண்ண நம்ம கொஞ்சம் அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலன்னா வராது. ஓகே, அதுக்கப்புறம் நார்மலாக மெடிடேஷன் பண்ணுங்கள், காலையில் ஏஞ்சோன்னே யோகா பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் பிரெயினோட அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் இந்த ஒரு மாதத்துக்காவது இந்த மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்டை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, பாடியும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1 monthல வெயில் வேறு ரொம்ப இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இது வந்துட்டாலுமே கஷ்டமாயிடும். ஹோம் ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வேறு எதுவுமே வந்துட்டு சாப்பிட்றாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா உங்களோட ஹெல்த்து இல்லைனா முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்லீப், நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 hours நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வந்துட்டு சவுண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க, நல்ல நிம்மதியாக தூங்கிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு 6 hours நமக்கு வந்து போதும் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் நம்ம தூங்கிக்கலாம். அந்த 6 hours வந்து நல்லா தூங்கணும். நீங்கள் வந்துட்டு ஏனோ தானே ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லாமல் ஸ்லீப்பை சூப்பராக தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம், நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்புட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.